துன்பமில்லாத வாழ்க்கை தான் எல்லோரும் விரும்புவது. அந்த அளவுக்கு நான் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறேன். உபதேசம் எல்லாம் ஊருக்கு உனக்கில்லேறி. ஆண்டியாய் நின்றவேல் முருகா. எல்லாருக்கும் வாழ்க்கையில கவலை இருக்கு, துன்பம் இருக்கு என்பது நான் என்னும் அகங்காரம். ஆண்டியாய் நின்றவேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. ஆண்டியாய் நின்றவேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. பழம் நீ அப்பனே முருகா, பழம் நீ அப்பனே முருகா. ஞான பழம் உன்னை அல்லாது பழமேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, முருகா, முருகா. எல்லாம் வல்ல நெல்லை கந்தப்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமாக. ஓம் நம சிவாய. நெஞ்ச கனகல்லு நகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரவானை பதம் பணிவா. கந்தர் அனுபூதி. கந்தர் முருகப்பெருமானுடைய அனுபூதி புகழை கூறுகின்ற, பெருமையை கூறுகின்ற நூலாக இருக்கின்றது. இந்த கந்தர் அனுபூதியிலே நேற்றைய தினம் 2 விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். முதலாவது விடயம் 31வது பாடல், வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. வாழ்வாய் இனி நீ என்பது நேற்றைய தலைப்பு. என்னுடைய மனமானது பல அழுக்குகளை கொண்டிருக்கிறது, அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது, மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு சிறிய வேலையத்தென்னும் என்னால் ஒழுங்காக செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு நான் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறேன். சின்ன வேலை, என்னை விட என் பேரப்புள்ள நல்ல சிறப்பா அதை வடிவா செய்யுது, என்னால அந்த அளவுக்கு கூட செய்ய முடியாமல் இருக்கிறதே என்று பலர் கவலைப்படுவதை பார்க்கிறோம். மனம் அந்த அளவுக்கு அலை பாய்கிறது, புத்தி செயற்பட மறுக்கிறது, உரிய விடயங்களை உரிய நேரத்துக்கு செய்ய முடியாமல் நான் மனம் சிதறி மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆக இனி நீ எழுந்தருள வேண்டும், நீ இனி எனக்குள்ளே வாழ வேண்டும் முருகா சண்முகனே. நீ எனக்குள்ளே வந்து குடியமர்ந்து விட்டால், நீ வாழ்வாயாக இருந்தால் நான் செத்து விடுவேன். இங்கே நான் என்பது நான் என்னும் அகங்காரம். நான் செத்தால்தான் முருகன் வாழ்வான். வீதியால போற யாராவது இதை கேட்டா யோசிப்பார்கள், நான் செத்தால்தான் முருகன் வாழ்வான் என்றால் இது என்ன அர்த்தம்? நான் என்பது நான் எனும் அகங்காரம் எப்பொழுது அழிகிறதோ, அகங்காரம் ஆணவம், நான் 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 என்னை விட்டால் யாருமே இல்லை என்று மனிதன் எவ்வளவு அகங்காரத்தை உலகத்திலே வெளிப்படுத்தி நிற்கின்றான். அந்த அகங்காரம் அழிந்தால்தான் முருகன் வாழ்வான் என்றால், தெய்வம் வாழும் என்றால், நிலையான மகிழ்ச்சி, நிரந்தரமான அமைதி எல்லாமே இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் கிடைக்கும். அப்ப அந்த நான் என்கின்ற அகங்காரம் அழிய வேண்டும். வாழ்வாய் இனி நீ என்று பார்த்திருந்தோம். தொடர்ந்து 2வது விடயமாக 32வது பாடலிலே, முருகா
நீ பல மனிதர்கள் பல கல்வியை கற்றுவிட்டு வித்துவத்தனத்தை காட்டுகிறார்கள். கற்ற கல்வியை வைத்து வாதிட்டு 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 வெற்றி மேல் வெற்றி சூடிக்கொண்டு செல்கிறார்கள். ஆனால் அனுபவ ரீதியிலே எதுவுமே இல்லை. அல்லது நிறைய விடயங்களை படித்துவிட்டு தனக்கு நிறைய விடயங்கள் தெரியும் என்பதை மற்றவர்களுக்கு காட்டிக்கொண்டு திரிகிறார்கள். ஆனால் அனுபவ ரீதியில் அங்கு எதுவும் இல்லை. படிப்பது தேவாரம், இடிப்பது சிவங்கோயில். அவர் எடுத்தா 12 திருமுறை அதொன்று பண்ணோடு எல்லாம் பாடி தேவாரத்துக்கு ஒவ்வொரு வரிக்கு வரி, சொல்லுக்கு சொல்லு, எழுத்துக்கு எழுத்து விளக்கம் எல்லாம் கொடுப்பார். நீங்க போயிருந்து கேட்டுட்டோம், அப்பா என்ன ஆழமான அறிவப்பா, என்ன அற்புதமா இருக்கு. பிரசங்கம் செய்யறது வீட்டுக்கு மனைவியோட அன்றைக்கு ஒரே சண்டையில மனைவி பாவம் கணவர் பிரசங்கம் செய்து களைச்சு போய் வந்திருப்பார் என்று பாலை குடிக்க கொடுத்தா அவருக்கு வந்தது பால் ஒரு அபிஷேகம் மனைவிக்கு பாலால. அப்ப அவ சொல்றா, என்னப்பா இன்னைக்கு உங்களோட பிரசவங்கத்தை நானும் இன்றைக்கு கேட்டேன். நான் இப்பதானே எல்லாம் சமூக வலைத்தளங்கள் காணொலிகள் எல்லாம் நவீன வசதிகள் இருக்கு. நீங்கள் அங்க பேசிக்கொண்டிருக்கும் போது நான் வீட்டுல இருந்து சமைச்சு கொண்டு இருந்து கொண்டு சமையல் செய்து கொண்டு கேட்டு கொண்டிருந்தனா என்று மனைவி சொன்னா, அதெல்லாம் நீங்க சொன்னீங்கள் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்களே. அப்ப அதுதான் நான் பரிசோதித்து பார்ப்போம் என்று சொல்லி வளமையா உங்களுக்கு பிரசங்கம் முடிஞ்சு வர நான் உங்களுக்கு ஒரு கோப்பி கொடுக்கிறேன். நான் இன்னைக்கு மட்டும் கோப்பியை கொடுக்காம பாலை கொடுத்து பார்ப்போம். ஏன்னா நான் சொன்னீங்க எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன். அவர் சொன்ன போடி விசரி, அது உபதேசம் எல்லாம் ஊருக்கு உனக்கு இல்லேறி. இப்படித்தான் இன்றைய அறிவுசார் பெரியவர்களுடைய பிரசங்கம் செய்பவர்களுடைய சமய பேச்சாளர்களுடைய நிலை பொதுவாக இருக்கிறது. அப்ப இதுல அருணகிரிநாத சுவாமிகள் அற்புதமாக சொல்லுகிறார், சாஸ்திர கலையை கற்று பெரிதாக பேசி பெரிதும் எதிர்த்து வாதிட்டு இப்படியான தன்மையாக வாழலாமோ? கூடாது. வித்துவச்சருக்கு என்பது கூடாது. அதுவும் நான் என்கின்ற அகங்காரத்தின் வெளிப்பாடு. நான் யார் தெரியுமா? எத்தனை மாணவர்களுக்கு நான் கற்பித்திருக்கிறேன் தெரியுமா? நான் பேராசிரியர். நான் சாதாரண பாடசாலை ஆசிரியர் அல்ல, பல்கலைக்கழக விரிவுரையாளரும் அல்ல, பேராசிரியர், சிரேஷ்ட பேராசிரியர், சீனியர் ப்ரொஃபசர். I am not a school teacher, neither school teacher nor university lecturer. I am a senior most professor in the leading university. அப்படின்னு ஆங்கிலத்துல வர சொல்லுவேன். அப்படி அந்த கல்வி என்பது, அறிவு என்பதும் ஒரு மனிதனுக்கு ஆணவத்தை கொடுக்குமாக இருந்தால் அதனாலே கற்றதனால் அதனாலே பயன் கிடையாது. அந்த கல்வி தன்னுடைய அந்த கல்வியின் ஊடாக பெற்றுக்கொள்ளுகின்ற அறிவு என்பது அவருடைய சொந்த அறிவாக மாற வேண்டும். உண்மை பேச வேண்டும், சத்தியம் வத என்று தைத்திரியோபனிடம் சொல்கிறது. ஹரிச்சந்திரன் உண்மைக்காக வாழ்ந்து காட்டினார். இதெல்லாம் ஒரே செஞ்சுட்டு அவர் ஒரே பொய்யா சொல்லி கொண்டிருந்தார். அந்த கல்வியால பிரியோசனம் இல்லை. எங்களுடைய நல்லூர் சித்தர் யோகர சுவாமிகள், சிவயோக சுவாமிகள் சொல்லுவார், சாப்பாடு சாப்பிடுறோம், சாப்பிட்டா அது சமீபாடு அடையல, ஏதோ சாப்பாட்டு பிரச்சனை, எங்கேயோ கரையிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்ப சமீபாடு அடையாட்டி என்ன நடக்கும்? வாந்தியா வெளியில வரும். அந்த வாந்தியா வெளியில வந்தா பிறகு நாங்க அந்த வாந்தியை எடுத்து சக்தியை எடுத்து ஆராய்ச்சி வந்துருக்கிறோமா, என்னென்ன வந்திருக்கு, எந்த அளவு வந்திருக்கு. அது சக்தி வாந்தி கிட்ட போகவே இல்லாது, எவ்வளவு நாத்தம், எவ்வளவு மணக்குது. அது செமிபாடு அடையாம வெளியில வாரது ஒரே நாத்தமா இருக்கும். என்ன ஒரே நாத்தம். ஆனா சாப்பாடு நாத்தம் இல்லை, நல்ல வாசம். அப்பா உருளைக்கிழங்கு பேட்டல், கருணக்கிழங்கு கறி, அது இதெல்லாம் நல்ல வாசம், நெய் வாசம், அந்த வாசம், இந்த வாசம். ஆனா வெளியில வந்த சக்தி வாந்தி அதேதான் உள்ளுக்கு போய் திருப்பி வெளியில வந்துட்டு செமிபாடு அடையல. இதே போல இந்த கல்வி அறிவு என்பது ஒரு மனிதனுக்குள்ளே போய் அதை அவன் தன்னுடைய சொந்த அறிவாக மாற்றவில்லை என்றால், உண்மை பேச வேண்டும் என்று அவன் தான் உண்மையை பேசாமல் இருப்பானாக இருந்தால்
அது சமிபாடு அடையவில்லை. பிறகு அவன் வந்து பிரசங்கம் செய்ய வலிக்கிட்டான், மாணவர்களுக்கு கற்பிக்க வலிக்கிட்டால், அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்ய வலிக்கிட்டால், அடுத்தவர்களுக்கு ஆலோசனை அட்வைஸ். நான் எல்லாருக்கும் ஃப்ரீயா அட்வைஸ் கொடுக்கிறேன், ஆலோசனை சொல்ல வலிக்கிட்டால். எதுவா இருந்தாலும் அது சொன்னா உள்ளுக்கு போன அந்த உபதேசம், அந்த கல்வி, அந்த அறிவு சமிபாடு அடையாமல் திருப்பி வாய் வழியா வெளியில பிரசங்கம், பேச்சு, விரிவுரை, பகுப்பண்டு வெளியில வருது, வாந்தி, சக்தி, நாத்தம். அதனால பயன் கிடையாது. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. எல்லாம் வாயளவுல, செயல்ல ஒன்றுமில்லை, நடைமுறையில கடைபிடிப்பது கிடையாது. இது எங்களுடைய சமூகத்துக்கும், குறிப்பாக தமிழினத்துக்கு, ஈழத்து தமிழ் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் சவால். இன்றைய காலகட்டத்திலே கற்றறிந்த பெரியவர்கள் பிழைவிடுகிறார்கள். அந்த காலத்துல சொல்வார்கள், he is an educated man. அவர் கற்றறிந்த ஒருவர், அந்த மனுஷன் பண்பான மனுஷன், அந்த மனுஷன் பிளவிடாது. இவன் படிக்காம ரோட்டெல்லாம் சுத்தி போட்டு ஓடுகாலியா காவாலியா திரிஞ்சவன், அவனுக்கு படிப்பறிவே இல்லை, அதனால அவனுக்கு பண்பாடு தெரியாது என்றுதான் பொதுவா உங்களோட முற்பட்ட மூதாதையர்கள காலத்துல இருந்த நடைமுறை. ரெண்டு சரியா கற்றறிந்த பெரியவர்கள், துறைசார் நிபுணர்கள், அரச உயர் அதிகாரிகள், தமிழ் சமூகத்துல எல்லாருமே புலவுகிற நிலை இந்த வித்து வச்சிருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும். அதையும் நேற்றைய தினம் நாங்கள் விரிவா பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று 33வது பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் என்ன சொல்ல போகிறார்? சிந்தா குலவில்லோடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன், மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. கந்தா முருகா கருணாகரனே, கந்தா நல்லை கந்தா, நல்லூர் முருகா, நல்லையம்பதி கருணாகரனே. என்ன ஒரு அன்பா பக்தியா அழைக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். இதை கேட்டு கல்லும் கூட கசியும், உருகும். அந்த பக்தி, அந்த பக்தி எங்களுக்கு ஏற்பட வேண்டும். இறைவன் மீது, சண்முகன் மீது, முருகப்பெருமான் மீது. அப்ப அந்த அடிப்படையில கந்தா முருகா கருணாகரனே. கந்தா என்றது சமஸ்கிருத மொழியிலே, வடமொழியிலே ஸ்கந்தா, ஸ்கந்தன். ஸ்கந்தன் என்பது தோள்களையும் குறிக்கும், ஒன்றாக்கப்பட்டவன் என்ற அர்த்தமும் இருக்கு. 6 குழந்தைகளை உமாதேவியர் உண்டாக்கி ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. தோல் புஜபலம் மிகுந்தவன் என்ற பொருள் இருக்கிறது, ஒன்றாக்கப்பட்டவன் என்ற பொருளும் இருக்கிறது. கந்தா முருகா, தமிழிலே முருகு என்றால் அழகு, அழகு என்றால் ஒழுங்கு, ஒழுங்கு என்றால் வரிசை. முருகு அழகு, முருகா மு மெல்லினம், ரு இடையினம், கா வல்லினம். தமிழ்ல 3 தான், 6 எழுத்து மெய் எழுத்துக்கள் 18, வெள்ளினம், இடையினம், மெல்லினம், மெல்லினம். முருகா கருணாகரனே, கருணை மயமானவனே, உங்க கருணை அளவு கடந்தது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானே, மந்தாகினி தந்த வரோதயனே. மந்தாகினி என்பது கங்கைக்குரிய இன்னொரு பெயர், கங்கை நதி. சரவண பொய்கை, கங்கையில போட்டுத்தான் சரவண பொய்கையில வந்து முருகன் பிறக்கிற. மந்தாகினி தந்த வரோதயனே, வரங்கள் எல்லாவற்றையும் அளிப்பவனே, கலியுக வரதனே, மந்தாகினி தந்த வரோதயனே, கந்தா முருகா கருணாகரனே. ஓ முருகப்பெருமானே, கங்கையின் மைந்தனே, கருணாகரனே. சிந்தா குலவில்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன். சிந்தா என்று விடப்பெறுவேன், அதான் இன்றைய தலைப்பு. மனத்துன்பத்தை எப்போது கடப்பேன்? எனக்கு மன துன்பம் இருக்கிறது, மனம் துன்பமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. அது எப்பொழுது நீங்கும்? எப்பொழுது இந்த துன்பம் என்னை விட்டு நீங்கும்? எப்பொழுது இந்த கவலை என்னை விட்டு போகும்? எல்லாருக்கும் வாழ்க்கையில கவலை இருக்கு, துன்பம் இருக்கு.
துன்பமில்லாத வாழ்க்கை தான் எல்லோரும் விரும்புவது. யாரும் துன்பத்தை விரும்புவது கிடையாது, கவலையை விரும்புவது கிடையாது. ஆகவே என்னை சூழ்ந்திருக்கிற இந்த துன்பம் கவலை எப்பொழுது நீங்கும்? முருகா கருணாகரனே, நீ கருணை மிகுந்தவன், நீ மனசு வச்சா இது நீங்கும். ஆனா மனசு வைக்கிறா இல்லையே, அதுக்கு நான் என்ன பாவம் செய்தேன்? போன பிறவிகளிலே பாவம் செய்தேனா? நேற்று முன்தினம் எல்லாம் பார்த்தோம் தொடர்ச்சியா. அந்த ஒரு ஈனக்குரல்ல முருகப்பெருமானிடம் அருணகிரிநாத சுவாமிகள் கெஞ்சுகிற, இந்த மன துன்பத்தை எப்போது நான் கடப்பேன்? என்னுடைய மனம் குழம்புகிறது, அலைபாய்கிறது, காம வயப்படுகிறது, பெண்களை கண்டால் காம வயப்படுகிறது, சிற்றின்பத்துக்கு அடிமையாக இருக்கிறது, மிக ஒரு மனிதனாக இல்லாமல் தெய்வீக நிலையிலே வாழாமல் ஒரு கேவலமான ஒரு நிலையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய மனம் இவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறதே, இந்த நிலையிலிருந்து நான் எப்பொழுது மீண்டு வருவேன்? என்னுடைய மனைவியே என்னை உதறி தள்ளுகிறாளே, என்னுடைய தமக்கையே என்னை, உனக்கு பெண் வேணும் என்றால் என்னை எடுத்துக்கொள்ள கூட பிறந்த அக்கா கேட்கிறாவே, இதை விட ஒரு மோசமான நிலை ஒரு மனிதனுக்கு வர வேண்டுமா? அந்த துன்பத்தினுடைய உச்சத்துலதான் கோபுரத்தில் ஏறி தற்கொலை செய்ய போனாங்க. முருகப்பெருமான் வந்து காப்பாத்திட்டேன். இது மறைமுகமாக அருணகிரிநாத சுவாமிகள் இன்னொன்று கேட்கிற மாதிரி தான் இருக்கு. ஏனப்பா, ஏண்ட அப்பா முருகா என்ன நீ காப்பாத்தினேன், பேசாம விட்டுருக்கலாமே, போறதுக்கு நான் நிம்மதியா போயிருப்பேன். நீ காப்பாத்தினதும் தான் காப்பாத்தினாய், அதே மனம் இருக்கிறது, அதே கவலை, அதே வேதனை. என்னுடைய நெருக்கமான உறவுகள் கூட என்னை வெறுக்கும் அளவுக்கு நான் மோசமாக போய்விட்டேனே. இந்த காமவயம், பெண்கள், சிற்றின்பம் என்றது அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றார். அடுத்த பாடல்லே, இன்றைக்கு பார்க்க இருக்கிற பாடல்லே வர இருக்கிறது. அது காமம் என்பது வடமொழியிலே, சமஸ்கிருத மொழியிலே பேராசை. இந்த கந்தரனுபூதியிலே ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் பேராசை. பேராசை என்பது இன்றைக்கு எங்களுடைய இளம் சமுதாயம் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அழிந்து கொண்டிருக்கிறது. ஊசி என்றான, ஐஸ் என்றான போதைப் பொருளுக்கு போய் அடிமையாகி அப்படியே உடல் நலம் கெட்டு வாழ்க்கையே சீரழிந்து போகிற ஒரு நிலை. அந்த கடைசி நிலையில வந்து கந்தா என்னை காப்பாத்தண்டா, இறைவன் என்னதான் செய்வார்? நிறைய பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளை கூட்டிக்கொண்டு வந்து சொல்வார்கள், சுவாமிகள் இவன் நான் சொல்ற பேச்சு கேட்கிறான் இல்ல, வீட்டுல இருந்து படிக்கிறான் இல்ல, ஒரே போன்ல வச்சு கேம் போனுக்கு அடிமையா இருக்கிறான், ஸ்மார்ட் போனுக்கு அடிமையா இருக்கிறான், அவன் சேர்ற நண்பர்கள் சரியில்லை, கூட்டு சரியில்லை, பள்ளிக்கூடமும் மோசமா இருக்குது, அப்படி இப்படின்னு பலவிதமான முறைப்பாடுகள் எல்லாம் முத்தி கைமீறி போனா பிறகு நான் பெற்றோர் இங்க கூட்டிட்டு வருகிறேன். கடைசிய, அதாவது ஐசியூ யூனிட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரி அந்த கட்டத்துல நான் இங்க கொண்டு வரப்படுவேன். இப்ப வைத்தியர் சொல்லுவார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப அப்பா கொண்டு வந்தீங்களே, வெண்டிலேட்டரை போட்டு ஒரு 2-3 நாளைக்கு இழுத்தடிக்கலாம், யாராவது வெளிநாட்டுல இருந்தா வர சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு, நீ ஒன்றும் செய்யலாது. இப்படியா இல்லை, அந்த காலத்துல அரிது, இந்த காலத்துல பெரிது, கூட கூட வந்து கொண்டு. அதே போலத்தான் எல்லா விஷயமும் காலம் கடந்தபின், கண்கட்டபின் சூரிய நமஸ்காரம் எல்லாம் முடிஞ்சு போனப்புற போன பிரியோசனமே கிடையாது. அருணகிரிநாத சுவாமியோட நிலையும் அதுவோ, எமது சமூகத்தின் நிலையும் அதுவோ, எமது இளம் சமுதாயத்தின் நிலையும் அதுவோ என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலிலே தொடர்ந்து அருணகிரிநாத சுவாமிகள் 34வது பாடலிலே சொல்கிறார். சிங்காரமடம் தயர்த்தீனறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய், சங்கர ராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே. கிருபாகரனே சொன்னார், கருணாகரனே, இப்ப கிருபாகரனே, ஒரே வார்த்தைகள். உன்னுடைய கருணையை நான் எதிர்பார்க்கிறேன், கிருபையை எதிர்பார்க்கிறேன், அன்பு வடிவானவனே, திருவருளை தருபவனே என்றெல்லாம் முருகப்பெருமாட்ட பாட்டுக்கு பாட்டு அருணகிரிநாத சுவாமிகள் இறைஞ்சுறார், கெஞ்சுறார், வேண்டுறார், மன்றாடுகிறார். சண்முகனே, சண்முகன் வந்துட்டாருங்க, ஆறுமுக கடவுள் சண்முகனே, கங்கா நதி பாலனே. அது முதல் சொன்னார் என்ன, மந்தாகினி தந்த வரோதயனே. மந்தாகினி என்பது கங்கைக்கு இன்னொரு பெயர். மந்தாகினி தந்த விரோதேனே அந்த பாட்டுல. இந்த பாட்டுல கங்கா நதி பால,
கங்கா நதியினுடைய பாலனே, மகனே, கிருபாகரனே, சங்கராம சிகாவல. என்ன அர்த்தம்? சங்கராம சிகாவல, பெரும் போரை செய்த சூரனாகிய மயிலை வாகனமாக உடையவரே, முருகப்பெருமானே, சண்முகனே, சிங்காரமடந்தையர் தீநெறி போய். சிங்காரம், சிங்காரவேலன். சிங்காரம் என்றால் அலங்காரம். அலங்காரம் செய்து ஆண்களை மயக்குகின்ற, பெண்களை சேருகின்ற தீய வழியிலே போய் மங்காமல், துன்பப்படாமல் எனக்கு வரம் தருவாய். தங்களை மிகவும் அழகாக அலங்கரித்து, ஆண்களை மயக்குவதற்கென்றே தங்களை மிகவும் அழகாக அலங்கரித்து வருகின்ற பெண்களை சேருகின்ற அந்த தீய வழியிலே நான் போய் அழிந்து விடாமல், மங்காமல், துன்பப்படாமல் எனக்கு வரம் தருவாய். இங்கே சொல்லப்படுகிற பெண்கள் யார் என்றால், அவர்கள் பொருளாதாரத்துக்காகவோ அல்லது வேறு தேவைகளுக்காகவோ அல்லது உடல் இச்சைகளுக்காகவோ எந்த ஆண்களோடும் சேரக்கூடிய பெண்கள், விலை மாதர்கள். அப்படிப்பட்டவர்களோடு நான் அவர்களை பார்த்து அந்த அழகுல மயங்கி நான் இந்த வழியில போனால் அழிந்து போய்விடுவேன். உடல் நலம் அழியும், ஒழுக்கம், பண்பாடு, விழுமியம் எதுவும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை கண்டபடி போய்விடும். இது இதுல அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய சொந்த அனுபவமாக பெண்கள் என்கின்ற இந்த விஷயத்தை இவர் இங்கே சொல்லுகிறார். இது இந்த ஆசை என்பது இவன் இப்ப எடுத்தீங்கன்னா உணவு என்ற விஷயத்துக்கு கூட இது பொருந்தும். போகப்பொருள். இந்த ஆண் என்ன செய்கிறார்? அழகாக அலங்கரிக்கிற பெண்ணை போகப்பொருளாக பார்க்கிறார். இப்போ உணவு எடுத்தா கூட எனக்கு அந்த உணவு நல்ல ருசியா இருக்குது, எனக்கு பிடிச்சதா இருக்குது என்று போய் எல்லா கண்ட சாப்பாடையும் சாப்பிடுறது. ஃபாஸ்ட் ஃபுட், யங் ஃபுட், அது இது இப்பதான் நிறைய வந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு விதமான பிரியாணி, ஒவ்வொரு விதமான சாப்பாடு, சைவம், அசைவம், எல்லா சாப்பாடு. ஆசைப்பட்டு நாக்க கட்டுப்படுத்த முடியாமல் நாக்கு அலைவாய ருசி காண 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 எல்லாத்தையும் கண்டதையும் சாப்பிட்டு கண்டதையும் குடிச்சு கண்டபடி வாழ்க்கை வாழ்ந்தார் என்றால் ஒரு கட்டத்தில் அவர் எதுவுமே சாப்பிட முடியாத நிலைக்கு போவார். அந்த மனக்கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை என்பது ஒரு மனிதனை அழித்துவிடும். உடல் நலத்தை முதல்ல அழிக்கும். உடம்பு போச்சு, உடம்புதான் வாகனம். வாகனம் இல்லைன்னா அப்புறம் எப்படி பயணிப்பது? பிரேக் டவுன், லைஃப் பிரேக். அடுத்து மனநலத்தை கெடுக்கும். உடல் நலத்தை விட மிக மோசமா பாதிக்கிறது மனநலம். ஒரு கட்டத்தில் அவருக்கு இதை கட்டுப்படுத்தணும் என்ற ஒரு நிலை வந்தாலும் அவரால் கட்டுப்படுத்த முடியாத நிலை வந்துவிடும். சுற்றி இருப்பவர்கள் வெறுப்பார்கள். முதல்ல வெளிக்காட்ட மாட்டினார், சொந்தம் பந்தம் என்று ஒரு கட்டத்துல கைவிட்டு விடுவார். அதனால வருகின்ற நிலை பல தற்கொலைகளுக்கு காரணமாக அமைகிறது. அப்ப இது அருணகிரிநாத சுவாமிகள் வாழ்க்கையிலே நடந்த விடயம் என்பது இன்றைய காலத்துக்கும் நமது ஈழத்தவர்களுக்கும் மிக மிக பொருத்தமான விடயம். கந்தர் அனுபூதி. ஆக இந்த அலங்காரம் செய்து ஆண்களை மயக்குகின்ற பெண்களுடைய விலையிலே வீழாமல் என்னை நீ காப்பாற்ற வேண்டும், எனக்கு வரம் தர வேண்டும். இப்ப இவரால முடியல, ஏற்கனவே சொன்ன விஷயம், முடியாதபடியா இப்ப முருகப்பெருமான்கிட்ட முழுமையா சரணடைகிறார். அது நல்ல விஷயம். அருணகிரிநாதர் கொஞ்சம் புண்ணியம் பண்ணி இருக்கிறார். முடியலை என்று சொல்லி தற்கொலை செய்கிற அளவுக்கும் போய், தற்கொலை என்பது முட்டாள்தனமான முடிவு. சைவ சமயம் மட்டுமில்ல, எல்லா சமயங்களும் கண்டிக்கிறது. தற்கொலை என்பது முட்டாள்தனமான முடிவு. எந்த சமயமும் தற்கொலையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக அந்த பின்னணியில இந்த தற்கொலை முடிவை அவர் மேற்கொண்டு போகும்போது முருகப்பெருமானை காப்பாத்துற, தாங்குற, அவரை சாக விடையல. அது நல்ல உதாரணம். அவனின்றி அனுபவம் ஆசையாது. நீங்க சாகணும்னு நினைச்சா கூட அவன் விரும்பவில்லை என்றால், இறைவன் விரும்பவில்லை என்றால், சண்முக பெருமான் விரும்பவில்லை என்றால் உங்களால் சாக முடியாது.
அதுபோல் அவன் உங்களை சாக வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நீங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அமெரிக்காவுக்கு போனான்னு, எந்த நாட்டுக்கு போனான்னு, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனான்னு, எந்த நவீன வசதிக்கு போனான்னு, அந்த ஆஸ்பத்திரிக்கு நிறைய காசு அள்ளி அள்ளி கொட்டி கொடுப்பீங்களே தவிர முடிவில் மாற்றம் இல்லை. அதுக்காக வருத்தம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகாம விட்டுறாதீங்க. நாங்கள் சிவகுரு ஆதீனத்துல அருளுரைக்கு போனாங்க. அந்த சாமியார் சொன்னவர் அது வருத்தம் வந்து சாகணும்னா விதிதானம், அது ஆஸ்பத்திரிக்கு போத்ததில்லை. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு சமயத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் உண்டு. வருத்தம் வந்தா வைத்தியர்கிட்ட போகக்கூடாது, குளுச போடக்கூடாது, வைத்தியசாலைக்கு போகக்கூடாதுன்னு விஞ்ஞானத்தை மறுக்கிற கூட்டம் இருக்கு. கடவுள் வந்து காப்பாற்றுவாரு. அது முட்டாள்தனம், அது முட்டாள்தனம். நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை செய்ய வேண்டும், எங்களால் ஆன முயற்சிகளை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு கடமையை செய், பலனை எதிர்பாராது. அதுதான் அடிப்படை. நீ கடமையை செய்யாமல் சும்மா இருந்து விட்டு கடவுளையே பழி சொல்ல முடியாது. சோம்பறியா இருந்துட்டு எல்லாம் முருகன் கைவிட்டுட்டான். முருகன் கைவிட்டாங்க. நீங்க முதல் நீங்களே முயற்சி செய்யவில்லை, பிறகு அப்படி முருகன் கைவிட்டு விட்டான். ஆக அந்த அடிப்படையிலே எனக்கு வரம் தருவாய், இந்த தீய வழியில கெட்ட வழியில நான் போகாமல் இருக்க எனக்கு வரம் தருவேன். ஒரு விஷயம் என்னன்னா, புத்தி சரியா வேலை செய்யலன்னு வைப்போம். புத்தி இல்லை, மன கட்டுப்பாடும் இல்லை, புத்தியும் இயங்குதில்லை, மனமும் கட்டுப்படவில்லை, ஒன்றுமே நல்ல சரிவரவில்லை. பூரண சரணாகதி, 100% இறைவனிடம் சரணடைந்தால் அவன் அனைத்தையும் செய்விப்பான். வாய் பேச முடியாதவன் கவிதை பாடுகிறான், பாட்டு பாடுகிறான். ஒரு வீதியோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை ஒரு நாளில் பணக்காரன் ஆகிறான். அறத்தின் வழியிலா? கருப்பு வழியில் அல்ல, நேரான வழியில். ஆக அந்த இறைவன் யாரை தூக்கி வைக்க வேண்டும், யாரை வீழ்த்த வேண்டும், யாருக்கு எப்பொழுது எதை எவ்விதமாக யார் மூலமாக எந்த விதத்திலே எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை அவன் தீர்மானிக்கிறான். ஆக அவனிடம் நாங்கள் முழுமையாக சரணடைவோமாக இருந்தால் மிச்செல்லாம் தஞ்ச பாட்டுல நடக்கும். ஆனா முழுமையான சரணாகதி வராது, கஷ்டம். ஏன்? நான் விடாது. நான் 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 சாப்பிட்ற நான் இல்லை, நான் சாப்பிட்றேன். நான் ஒரு சாப்பாடு இருக்கு, ரொட்டி, வட இந்திய உணவு, இந்த சாப்பிட்ற நான் இல்லை. நான் என்னும் அகங்காரம், ஐ த ஈகோ. அந்த பூரண சரணாகதி பக்தி நிலையில ஏற்பட வேண்டும். நெல்லை கந்த பெருமான் உற்சவ காலத்துல, இந்த மகோற்சவ காலத்துல அந்த பூரண சரணாகதி எங்களுக்குள்ளே இன்னும் வளர வேண்டும். சரணாகதி அடையாதவர்கள் சரணாகதி அடைய வேண்டும். அதன் மூலமாக எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் நல்லூர் திருவிழா வருது. நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் நல்லூர் திருவிழாக்கு விரதம் பிடிக்கிறோம், பிரதத்தை அடிக்கிறோம், வந்து கும்பிடுறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா? அதுதான் மிக பெரும் கேள்வி. 25 நாள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் வரணும் இல்ல, 25 நாளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு மாற்றம் வந்தாலே அது பெரும் விடயம் என்று சொல்லி, அப்ப முருகா உன்னுடைய திருவருளை எனக்கு தா, கருணாகரனே, கிருபாகரனே. இந்த தீய வழியிலே, அழகிய பெண்களுடைய வலையிலே சிக்காமல், ஆசை வசப்படாமல், பேராசைப்படாமல், மன கட்டுப்பாடோடு வாழக்கூடிய, ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக என்னை நீ மாற்ற வேண்டும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் வேண்டுகிறார். அந்த வேண்டுதல் நாளைய தினம் அவர் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கிறார். இதுக்கு மேலதிகமாக, முருகா உன்னுடைய வழி சிறந்த வழி, இதிலிருந்து விடுபட வேண்டும், எனக்கு வரந்தா என்று கேட்டுட்டு சும்மா இருக்கேல, இதிலிருந்து விடுபடுவதற்கு ஏன் நான் உன்னிடம் வரம் கேட்கிறேன் என்று முருகப்பெருமானுக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பலருக்கு பலகாலமாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயத்துக்கு நாளை விடை கிடைக்க இருக்கிறது. முருகனுக்கு 2 மனைவி, ஒருவனுக்கு ஒருத்தி தானே, இது ஏன் 2 மனைவி?
என்ற குழப்பத்துக்கும் நாளைய தினம் விடை கிடைக்க இருக்கிறது என்று சொல்லி இன்றைய அருளுரையை நிறைவு செய்வோம். ஓம் நம சிவாய.